ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மாறணும், என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறது. ஆனால் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் இந்த 2 விஷயம் செஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, நீங்கள் யாரோட இருக்கீங்களோ அந்த அசோசியேஷனை நீங்கள் மாற்றணும். சப்போஸ் நம்ம ஹெல்த் பக்கம் போகணும் அப்படிங்கிறதுனா நம்ம சாப்பாடுறவங்களோட நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்வோம். ஏன்னா அவங்க நல்ல பிரியாணியும் அதுவும் இதுதான் சாப்பிடுவாங்க, ரைட்டா இல்லைங்களா? ஸோ நம்ம ஹெல்த் பக்கம் போனோம்னா யார் ஹெல்த்தில் கவனம் செலுத்துகிறாங்களோ அந்த நபர்களோட நம்ம இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் அசோசியேஷன். ஸோ நம்ம வாழ்க்கையில் மாறணும் அப்படிங்கிறதுனா நம்ம பவர் ஆஃப் அசோசியேஷனை மாற்றணும். நம்பர் 2, நான் வாழ்க்கையில் மாறணும் அப்படிங்கிறதுனா என்னோட சிந்தனைகள் மாறணும். என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னா யார் என்ன யோசிக்கிறாங்களோ எந்த துறையில் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேனோ அந்த சிந்தனைகளை நான் இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா எனக்கு அந்த பவர் எப்படி கிடைக்கும்னா பவர் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ அந்த பாசிட்டிவாக நம்ம புக்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அதுதான் நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்மளால முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விஷயத்தை மாற்றுங்க, உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். பவர் ஆஃப் அசோசியேஷன், பவர் ஆஃப் ரீடிங் புக்ஸ்.